ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம எங்க இருக்கோம்னா ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிற விசாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோங்க. என்னடா விசாகப்பட்டினம்ல இருக்க இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிருக்கேன்னு தானே கேக்குறீங்க. நாம ஒரு டிசம்பர் வின்டர் சீசன்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. சரியான குளிருதுங்க. நாம ஒரு 10 மணிக்கு இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கோம், ஓகேவா? 10 மணிக்கும் வந்து எல்லாருமே இங்க பாருங்க உள்ளன் வேறு ஓவர் கோட்டு இதெல்லாம் போட்டுட்டு தான் நடந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு குளிர். லைட்டா வெயில் அடிச்சா கூட அந்த குளிர் இன்னும் போகவே இல்லைங்க. ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லான விசாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ், கனெக்டிவிட்டி, ஸ்டே பண்றதுக்கான டார்மிட்டரி ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்ப வாங்க நம்ம சூப்பரான நம்ம விசாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் டூருக்குள்ள போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கா, பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விசாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் மக்களே. நம்ம ஆந்திர பிரதேஷ் ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வேவோட ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் நம்ம விசாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ்ல இருக்கோங்க. கேட் 3ல இருக்கோம். கேட் 2 அங்க இருக்கு, கேட் 1 ஃப்ரண்ட்ல இருக்கு, ஓகேவா? எவ்வளவு பெரிய ஸ்ட்ரெச் பாருங்க, கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் வந்து இருக்கு ஸ்டேஷனு. அவ்வளவு சூப்பரா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. நல்ல பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. நம்ம ஸ்டேஷன் உள்ள போறதுக்கு முன்னாடி வெளியே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம் குயிக்கா, ஓகேவா? வெளியே கேட் நம்பர் 3 பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் சூப்பராக அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இது என்டர் ஆகிற இடம், கேப்ஸு ஆட்டோஸ் எல்லாம் என்டர் ஆகிற இடம். ஸ்டேஷன் வெளியவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஆட்டோஸ், ஷேர் ஆட்டோஸ் அவைலபிளாக இருக்கும். இங்கே பாருங்க, ஷேர் ஆட்டோஸ் வந்து ரொம்பவே காஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க. ஷேர் ஆட்டோஸில் போக விருப்பம் இல்லை, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணோன்னா கேட் நம்பர் 1 முன்னாடி இங்கே பாருங்க மெட்ரோ எக்ஸ்பிரஸ் போகுது பாருங்க. லோக்கல் பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்கும், அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் தான். 10 rupees சார்ஜில் போயிடலாம். ஸோ இது ஷேர் ஆட்டோஸ் எல்லாம் நிற்கிற இடம், கேட் 3 வெளியே, ஓகேவா? அப்படியே இந்த பக்கம் திரும்பினா உங்களுக்கு இங்கேயும் ஷேர் ஆட்டோஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரீட் ஃபுட் வெண்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. தோசை, பூரி இதெல்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸ்டே பண்றதுக்கான ஆப்ஷன்ஸும் இங்கிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே அவைலபிளா இருக்குங்க. நான் அதை பத்தி தனியா வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காம இருந்தா பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வெளியே நம்ம ஷேர் ஆட்டோஸ் எல்லாம் நிக்கிற இடத்த பார்த்தோம்ல, அப்படியே உள்ள வந்தோன்னு வச்சுக்கோங்களா, இந்த ஏடிஎம் சென்டர்ஸ் எல்லாம் தாண்டி நீங்க கேட் 3 என்ட்ரன்ஸ் பக்கத்துல வந்தீங்கன்னா ஸ்ரீ மகாலட்சுமி கேப்சூல் ஹோட்டல்னு இருக்குங்க. ஏசி ஷேர்டு டார்மிட்டரி இது. இங்க பாருங்களா, கேப்சூலா இருக்கு பாருங்க. கேப்சூல் சிஸ்டம் எல்லாம் இப்பதான் ரீசெண்டா வந்திருக்குங்க நம்ம இந்தியால. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸோ ஃப்ரீ வைஃபை, ஹாட் வாட்டர், பாத்ரூம்ஸ், டாய்லெட், சென்ட்ரலைஸ்டு ஏசி, ஸ்நாக்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்குமா உள்ள. வெறும் 200 rupeesக்கு நீங்க 24 hours ஸ்டே பண்ணலாங்க. மேல நம்பரும் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துலயே பைக் ரெண்டல்ஸ், பைக் பார்க்கிங் எல்லாம் இருக்கு. ஸோ மல்டிபிள் ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு கேட் 3 பக்கத்துல அவைலபிளா இருக்கு, ஓகேவா? ஸோ இங்க மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகணும் கேப்சூல் ஹோட்டலுக்கு. ஸோ பைக் ரெண்டல்ஸ் அண்ட் கார் ரெண்டல்ஸ் வந்து சைடில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, குட்டி ஆஃபீஸு. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு பைக் ரெண்டல்ஸ் அவைலபிளாக இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள், 6 AM to 8:30 PM ஷிஃப்டட் டு கேட் நம்பர் 1 போட்டிருக்காங்க. ஸோ இந்த நம்பர் கால் பண்ணிவிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம், ஓகேவா? இது வந்து 2 வீலர் பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. கேட் நம்பர் 3 பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ஒரு 2 வீலர் பார்க்கிங், எவ்வளோ பெரிய பார்க்கிங் ஏரியா பாருங்களா. ஸோ இது வந்து கேட் 3ல இருக்கிற ஃபெசிலிட்டிஸுங்க. இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 போகிறதுக்கு கீழே ஆக்சஸ் வே இருக்குது, ரேம்ப் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஃப்ரெண்ட்லியா. இங்கே இருக்குது பாருங்க, கீழே போகணும் கொஞ்சம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1க்கு. ஸோ இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பராக எல்இடி ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ட்ரெயின் நம்பர்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணிட்டு, அதுக்கப்புறம் டீ, டிஃபன்ஸ், பிரியாணிஸ் இதெல்லாம் வைக்கிற ஐஆர்சிடிசி கேட்டரர்ஸ் இருக்காங்க. அங்கங்கே வந்து இந்த கேப்சூல் ஹோட்டலோட அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்தே வந்துக்கலாம், ஓகேவா? பட் கேட் நம்பர் 3ல இருக்கு. ஸோ இது வந்து டீ, டிஃபன்ஸ், பிரியாணிஸ் எல்லாம் கேட் நம்பர் 3 பக்கத்தில் இருக்கு.
ஸோ அழகா உள்ள வந்துட்டு கார்ஸ் டாக்ஸிஸ் எல்லாமே வந்து ஃப்ரண்ட்லயே டிராப் பண்றதுக்கான ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. சைட்ல ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 வீலர் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து பேசஞ்சர்ஸை டிராப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகணும்னா வந்து உள்ளுக்குள்ள நிம்மதியா பார்க் பண்ணிட்டு உங்க பேசஞ்சர்ஸை டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு போகலாம். ஸோ கேட் நம்பர் 3ல இருந்து கேட் நம்பர் 2 போற வழியில உங்களுக்கு ரிசர்வேஷன் கவுண்டர்ஸ் இருக்குங்க. ஏடிவிஎம் மிஷின்ஸ் எல்லாம் கூட இருக்கு. இங்க பாருங்க, சில ஏடிவிஎம் மிஷின்ஸ்ல ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நீங்க கொடுத்து புக் பண்ணிக்கலாம். இது வந்து ரிசர்வேஷன் சிஸ்டம்ஸ், ரிசர்வேஷன் கவுண்டர்ஸ். ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வேக்கு சேர்ந்ததுங்க விசாகப்பட்டினம். அங்கங்க வந்து இந்த எல்இடி ஸ்கிரீன் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் யூடிஎஸ் ஆப் டவுன்லோட் பண்ண சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் வச்சிருப்பாங்க. அன்ரிசர்வ்டு டிக்கெட்ஸ் புக் பண்றதுக்கு சூப்பரா இருக்கு பாருங்க. எவ்வளவு ஏடிவிஎம் மிஷின்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க. செல்ஃப் புக்கிங் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம், ஈஸி தான். இந்த பிரதர் செல்ஃபா புக் பண்றாரு பாருங்க. இந்த மாதிரி QR கோடு வந்துடும், அதை காமிச்சு நீங்க பே பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இது நீங்க வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஏன்னா பெரிய டைம் டேபிள், இதை நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான். ஸோ ட்ரெயின் டிரைவிங் டுவர்ட்ஸ் விஜயவாடா, டுவர்ட்ஸ் விஜயநகரம். ஃப்ரெண்ட்ஸ், டிக்கெட் கவுண்டர் பார்த்துட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்தோம்னா கேட் நம்பர் 2 இருக்குங்க. வே டு ப்ரீபெய்ட் ஆட்டோ ஸ்டாண்டுன்னு போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ ப்ரீபெய்ட் ஆட்டோஸும் உள்ளேயே அவைலபிளா இருக்கும். ப்ரீபெய்ட் ஆட்டோ டாக்ஸி எல்லாம் அங்க இருக்கு பாருங்க. ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வேஸ் ப்ரீபெய்ட் ஆட்டோ. அந்த ஃபிளாக் இருக்குல்ல, ஃபிளாகுக்கு கீழே, ஓகேவா, ஃபிளாக் போஸ்ட்டுக்கு கீழே பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க அப்படியே உள்ள வந்தீங்கன்னா கேட் நம்பர் 2ல உங்களுக்கு எந்தெந்த அம்யூனிட்டிஸ் எங்க இருக்கு அப்படின்னு போட்டிருப்பாங்க. வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ், வெயிட்டிங் ஹால், ஏசி ப்ரீபெய்ட் லான்ச்சு, எஸ்கலேட்டர் லிஃப்ட் எல்லாம் எங்க இருக்கும், வெயிட்டிங் ஹால்ஸ் எங்க இருக்கும், வீல் சேர் அசிஸ்டன்ஸ் எங்க கிடைக்கும், இது எல்லாமே சூப்பரா போட்டிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா சார்ஜஸ் போட்டிருக்காங்க பாருங்க. வீல் சேர் போர்ட்டேஜ் சார்ஜஸ் 100 rupees தாங்க. ஸோ அது நீங்க பார்த்து புக் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ள கிளாக் ரூம் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளா இருக்குங்க. 1 டேக்கு வந்து 35 rupees தான். செகண்ட் டே எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா 47 rupees. 24 hours கிளாக் ரூம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 கீழேயே இருக்கு. 2 to 8 வந்து அந்த ஸ்டார் கேஸ் மேல ஏறி போகணும். பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களா இன்டீரியர்ஸ். இங்கேயும் எல்இடி ஸ்கிரீன் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ட்ரெயின் அரைவல்ஸ் அண்ட் டிபார்ச்சர்ஸ் பார்க்கறதுக்கு டிக்கெட் செக்கர்ஸ் இருக்காங்க பாருங்க. கிளாக் ரூம் ஃபெசிலிட்டிஸ் ஃப்ரண்ட்லயே இருக்குங்க. எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்டு, அதனால நீங்க டைமிங் பக்காவா பார்த்துக்கணும். ஓகேவா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 போற ஆக்சஸ் வே. எவ்வளோ பெரிய ஃபேன் பாருங்களா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேட் நம்பர் 2 பார்த்துட்டு வந்தாச்சுங்க. கிளாக் ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்தோம்ல. கிளாக் ரூம் ஃபெசிலிட்டி எல்லாம் பார்த்துட்டு நம்ம வர்ற வழியில தான் அந்த ப்ரீபெய்ட் ஆட்டோ டாக்ஸி ஸ்டாண்ட் இருக்கு. ப்ரீபெய்ட் ஆட்டோ ஸ்டாண்டு, ஆட்டோஸ் நின்றுட்டு இருக்கு பாருங்க மேல. ஸோ அப்படியே வெளியே வந்தோம்னா இங்க ஒரு குட்டி பார்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. பியூட்டிஃபுல்லா இருக்கு. நம்ம ஃபிளாக் போஸ்ட் இங்கே தான் இருக்கு. அழகா பட்டொலி வீசி பறக்கிறான் பாருங்க நம்ம மூவர்ண கொடி. அப்படியே வெளியே வந்தோம்னா அழகா ஒரு விண்டேஜ் என்ஜின் வச்சு ஒரு போகி வச்சிருக்காங்க. பாக்குறக்கே அழகா இருக்குல்ல. ஸோ இங்க பிளாட்ஃபார்ம் நம்பர் கேட் நம்பர் 3 வெளியே தான் வந்து உங்களுக்கு ஏபிஎஸ்ஆர்டிசி சிட்டி பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. அதனாலதான் சவுண்டு கேக்குது, பஸ் சவுண்டு. ஹாரனை அழுத்தினா விடவே மாட்டாங்க போல, பேன சவுண்டு போட்டே இருக்கு. வேற வழி இல்லை. நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வீடியோ, பஸ் ஸ்டாண்ட் வீடியோ எல்லாம் பண்ணும்போது சவுண்ட் இருக்கதான் செய்யும். கண்டுக்காதீங்க, அந்த சவுண்ட் இருந்தா தானே நம்ம ஊரோட வைப். என்ன சொல்றீங்க? ஸோ சிட்டி பஸ் ஸ்டாண்ட் இங்க வெளியவே இருக்கு. ஓகேவா. கேட் நம்பர் 3 வெளியே முன்னாடியே அழகா ஒரு விண்டேஜ் ட்ரெயின் வச்சு சூப்பரா பியூட்டிஃபை பண்ணியிருக்காங்க. அழகா இருக்குல்ல. ஓகே, அப்படியே நம்ம உள்ள வந்தோம்னா இங்கேயும் வந்து உங்களுக்கு ஏடிவிஎம் மெஷின்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இங்க இருக்கு பாருங்க ஏடிவிஎம் மெஷின்ஸ். அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் கவுண்டர் ஒன்று வச்சிருக்காங்க. இங்க 10 rupees. என்கொயரி கவுண்டரும் இங்கே தான் இருக்கு. இங்க போட்டிருக்காங்க பாருங்க, வே டு ரிட்டையரிங் ரூம்ஸ் அண்ட் டார்மெட்ரி ரூம். ஸோ ரயில்வே ரிட்டையரிங் ரூம் அண்ட் டார்மெட்ரி ரூமும் இருக்கு உங்களுக்கு. ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே வந்து டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் இருக்கு. ஸோ இது யூஸ் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். விசாகப்பட்டினம். ஸோ இங்க வந்து உங்களுக்கு அம்யூனிட்டிஸ் எல்லாம் எங்கெங்க இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் டைரக்ஷன்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. எதுவுமே பிரச்சனை இல்லை. நீங்க எங்கேயுமே அலைய தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன்.
எல்லாமே உங்களுக்கு ஈஸியா டைரக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க, எந்தெந்த டைரக்ஷன்ஸ்ல போகணும்னு. எல்இடி ஸ்கிரீன்ல அரைவல்ஸ் டிபார்ச்சர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா நம்ம தேசிய தலைவர்களோட பிக்சர்ஸ் எல்லாம் ஒரு கேலரி மாதிரி போட்டிருக்காங்க. ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே சேர்ந்தது விசாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன். நம்ம கிழக்கு கடற்கரையில் இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ரயில்வே ஸ்டேஷனுங்க. இது அரக்கு வேலி ட்ரெயின். நம்ம அரக்கு வேலி போன ட்ரெயின் பிளாக் போட்டிருக்கோங்க, பார்க்காம இருந்தா பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. எனக்கே வந்து ஆச்சரியமா போயிருச்சு, வெக்கா நம்ம விளாக் தான் இது அப்படின்னு. அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு மக்களே. கொங்கன் ரயில்வேஸ்க்கு அப்புறம் நம்ம அரக்கு வேலி ட்ரெயின் பிளாக் வேற லெவலு மக்களே. நம்ம கேட் நம்பர் 1ல இருக்கோங்க. நம்ம பிளாட்ஃபார்ம் டிக்கெட், சாரி இதை வந்து நான் கேட் நம்பர் 3ன்னு சொல்லிட்டேன். நம்ம ஆக்சுவலா வீடியோ ஸ்டார்ட் பண்ணது கேட் நம்பர் 3, அந்த லாஸ்ட்ல டார்மெட்ரி இந்த பாட் இருந்துச்சுல்ல, ஸ்லீப்பிங் பாட், அது கேட் நம்பர் 3. அதுக்கப்புறம் உங்களுக்கு டிக்கெட் ரிசர்வேஷன் கவுண்டர் எல்லாம் இருந்தது வந்து கேட் நம்பர் 2, கிளாக் ரூம் எல்லாம் இருந்தது கேட் நம்பர் 2. இந்த பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எல்லாம் புக் பண்றது, டார்மெட்ரி, ரிட்டையரிங் ரூம், இதெல்லாம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 வெளியே தான் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. ஃபிளாக் போஸ்ட், பஸ் ஸ்டாண்டு எல்லாம் கேட் நம்பர் 1 பக்கத்துல தான் இருக்கு. இந்த விண்டேஜ் ட்ரெயின் பாருங்களேன், எவ்வளவு கியூட்டா இருக்கு மக்களே. வா, வேற லெவல் மேன். நம்ம ஃபிளாக் போஸ்ட் வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் கேட் நம்பர் 1. எதுக்கு நான் வெளியே போயிட்டு இருக்கேன்னா, உங்களுக்கு சிட்டிக்குள்ள போறதுக்கான பஸ் ஸ்டாண்ட் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுக்கப்புறம் அங்க வந்து 24/7 ரயில்வே கோச் ரெஸ்டாரண்ட் இருக்கு, அதுவும் பியூட்டிஃபுல்லா இருக்கும், அதுவும் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக தான் போயிட்டு இருக்கேன். ஸோ இங்கேயும் வெளியே உங்களுக்கு நிறைய ஷேர் ஆட்டோஸ் அவைலபிளா இருக்கும். எமர்ஜென்சிக்கு ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் எல்லாம் கூட அவைலபிளா இருக்கு. டிவிஷனல் ஹாஸ்பிட்டல், ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே, வால்டர், பேஷண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆம்புலன்ஸ். ஸோ இதுதான் பஸ் பேங்க, விசாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்டே இவ்வளோ மாடர்னாக போட்டிருக்காங்கல்ல. ஸோ பஸ்ஸஸ் இங்கே வந்து அப்படியே சுற்றிட்டு போயிடுவாங்க. ஆர்டிசி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இந்த வழியில தான் போகணும் பஸ் ஸ்டாண்டுக்கு. ஸோ அப்படியே நம்ம கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போனோம்னா ரயில்வே கோச் ரெஸ்டாரண்ட் இருக்கு, 24/7. இங்கேயும் பைக் ரெண்டல்ஸ், பைக் பார்க்கிங் எல்லாம் அவைலபிளா இருக்குங்க. ஸ்டேஷனை சுத்தியும் எல்லா பக்கம் உங்களுக்கு பைக் ரெண்டல்ஸ் அவைலபிளா இருக்கு மக்களே. வேற என்ன வேணும்? ஆஸ் அ டூரிஸ்ட் டிராவலர் இதை விட ஒரு பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு விசாகப்பட்டினத்தில் இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸுமே சூப்பரா இருக்குங்க. இதுதான் கோச் ரெஸ்டாரண்ட் மக்களே. அழகா இந்த கண்டெய்னர் வச்சு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்து ஒரு ரயில்வே கோச்சே இருக்கு, லைவ் கோச். ஸோ இதுக்குள்ள நீங்க டைனிங் பண்ணிக்கலாம் மக்களே. கியூட்டா இருக்குல்ல, கார்த்திக் ஃபுட் வேர்ல்டு. ஸோ இங்க உள்ளுக்குள்ள பைக் ரெண்டல்ஸ் இருக்கு, பார்க்கிங் இருக்கு. அந்த பார்க்கிங் லாட் பக்கத்திலேயே வந்து பைக் ரெண்டல்ஸும் அவைலபிளா இருக்கு. புதுசா பார்க்கிங் லாட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போதைக்கு பின்னாடி அவைலபிளா இருக்கு, அங்க பைக் ரெண்டல்ஸும் அவைலபிளா இருக்கு. இதுதான் வந்து கோச் ரெஸ்டாரண்ட். பியூட்டிஃபுல்லா இருக்கா? அது சப்மரைன் போட்டிருக்காங்கல்ல, அது சப்மரைன் மியூசியம்ங்க. அதெல்லாம் தனி விளாக் பண்ணியிருக்கேன், பார்க்காம இருந்தா பாருங்க. பியூட்டிஃபுல்லா இருக்கா? 24/7 கோச் ரெஸ்டாரண்ட். டீ காஃபி கடையும் ஃப்ரண்ட்லயே இருக்கு. மக்கள் அழகா டைனிங் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க காலங்கத்தால. பஸ் ஸ்டாண்டும் பக்கத்துலயே இருக்கு. வேற என்னங்க வேணும்? எல்லாமே உங்களுக்கு பக்கத்துலயே அவைலபிளா இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலயே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விசாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் வெளியே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பார்த்தாச்சு. பஸ் ஸ்டாண்டு, கோச் ரெஸ்டாரண்ட், ஆட்டோஸ், கேப், டாக்ஸிஸ் எல்லாம் எங்க கிடைக்கும். பஸ் ஸ்டாண்டும் பார்த்தாச்சு, பஸ் பே. ஸோ இப்போ நம்ம உள்ள போயிட்டு இருக்கோங்க. உள்ள போயிட்டு வெயிட்டிங் ரூம்ஸு, ரிட்டையரிங் ரூம்ஸு, டார்மெட்ரி, ஸ்லீப்பிங் பாட்ஸு, பிளாட்ஃபார்ம் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். விசாகப்பட்டினம் வழியாக ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விசாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ், கனெக்டிவிட்டி, சிட்டிக்குள்ளே போகிறதுக்கான கனெக்டிவிட்டி, ஸ்டேக்கு, ஃப்ரெஷ்அப்க்கு எல்லாத்துக்கும் எங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிற ஒரு தரவு ஐடியா கிடைக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? கேட் நம்பர் 1ல இருந்து உள்ளே வந்தோடனே வந்து ரிட்டையரிங் ரூம்ஸ், டார்மெட்ரிஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குங்க. வாங்க குயிக்காக போய் பார்த்துட்டு வந்துடலாம். ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. நம்ம சதர்ன் ரயில்வேஸோட ஈக்குவாலிட்டியா
ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வேஸும் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டார்மெட்ரி ஃபெசிலிட்டின்னு நினைக்கிறேன். செக்இன் செக் அவுட் டைமிங்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க. ஃபார் 12 hours 8 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும், நைட் 8 மணிலேருந்து காலையில் 8 மணி வரைக்கும். இந்த மாதிரி 2 12 hours இருக்கு. 8 to 8 ரேட் சார்ட்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க. டீலக்ஸ் ஏசி ரிட்டையரிங் ரூமுக்கு 690 ஃபார் 12 hours, 1210 ஃபார் 24 hours. ஏசி ரிட்டையரிங் ரூமுக்கு 635 1035, நான் ஏசி ரிட்டையரிங் ரூம்னா 405 635. ஏசி டார்மெட்ரி பெட் அதாவது ஷேர்டு பெட்னா 210 350, நான் ஏசி டார்மெட்ரி பெட்டுக்கு 120 200. பரவாயில்லைங்க, நீங்கள் ஏசி டார்மெட்ரியில் 1 day ஸ்டே பண்ணால் கூட 350 தான். அதே மாதிரி நான் ஏசினா வெறும் 200 தான். ஸோ நாமினல் சார்ஜஸ் தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நோ ஸ்மோக்கிங், ஸ்மோக் பண்ணால் ஃபைனாக 200 rupees. ஸோ இதுதான் இங்கே ஆன் டியூட்டி நம்பர் போட்டிருக்காங்க. வா, வேற லெவலுங்க. ஸோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, யார் யார் ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே எழுதியும் போட்டுடுறாங்கப்பா. ரூம்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது, ரிட்டையரிங் ரூம்ஸ். வெரி நைஸ், நீட்லி மெயின்டைன்டுங்க, நல்லா இருக்கு ஃபெசிலிட்டிஸ். ஸோ இதுதான் டார்மெட்ரி ரிட்டையரிங் ரூம்ஸ் இருக்கிற ஏரியாங்க. கேட் நம்பர் 1லேருந்து இங்கே மேலே வரணும், ஓகேவா? கீழே ஸ்டெப்ஸ் இருக்குது. வே டு ரிட்டையரிங் ரூம்ஸ் அண்ட் டார்மெட்ரினே போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ நல்லா க்ளீன் என்விரான்மெண்ட்டில் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கே சவுண்ட் இருக்காதான்னு கேட்குறீங்களா? இங்கே மேலே வந்துட்டா சவுண்டே இல்லைங்க, சுத்தமாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரிட்டையரிங் ரூம் டார்மெட்ரி பார்த்துட்டு கீழே வந்தாச்சுங்க. ரேட் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இங்கே கீழே வந்தால் பேசஞ்சர் அசிஸ்டன்ஸ்க்கு நம்பர் கொடுத்துருக்காங்க. வீல் சேர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் வந்தீங்கன்னா வீல் சேர் அசிஸ்டன்ஸ்க்கு யாரை கூப்பிடணும். பேட்டரி கார் அசிஸ்டன்ஸ், இந்த பக்கீஸ் இருக்கும்ல, எலக்ட்ரிக் பக்கீஸ், பேட்டரி கார், ஸோ அதுக்கான நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ அப்படியே நாம் என்ட்ரு ஆனோன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 1. இப்போ நம்ம பிளாட்ஃபார்ம்குள்ளே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்க்கலாம். எவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் பாருங்களா! வாவ், சூப்பருங்க, நல்ல ஃபெசிலிட்டிஸ். 1 station 1 product இருக்கு பாருங்க. இங்க வந்து சென்னப்பட்டனா டாய்ஸ் மாதிரி வுட்லயே பண்ண டாய்ஸ் வச்சிருக்காங்க, அழகா இருக்கு பார்க்கிறதுக்கு. அதுக்கப்புறம் செல்போன் சார்ஜிங் பாயிண்ட்ஸ், செல்போன் கடைங்க, ஜென்ரல் வெயிட்டிங் ஹால் இருக்கு, வாஷ்ரூம்ஸ், கிளாக் ரூம்ஸ் எல்லாமே இதுக்குள்ள அவைலபிளா இருக்கு. ஸ்லீப்பர் கிளாஸ் வெயிட்டிங் ஹால் தனியா இருக்கும், நல்லா நீட்டா பண்ணியிருக்காங்க. ஓ, இங்க ஒருத்தங்க வேற இருக்காங்க கண்காணிக்கிறதுக்கு. மெயின்டெனன்ஸ் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இங்க பாருங்களா, லினன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஏசியில போறதுக்கு லினன்ஸ் பியூரா வாஷ் பண்ணி கொண்டு வந்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கு, நிறைய வெயிட்டிங் ஏரியாஸ் இருக்கு, சார்ஜிங் பாயிண்ட்ஸோட. செகண்ட் கிளாஸ் வெயிட்டிங் ஹால் வந்து மேல இருக்கு, லேடிஸ்க்கு தனியா, ஜென்ஸ்க்கு தனியா. எஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க மற்ற பிளாட்ஃபார்ம் போறதுக்கு. எஸ்கலேட்டர், அதுக்கப்புறம் லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ், இது எல்லாமே அவைலபிளா இருக்கு. நிறைய குட்டி குட்டி ஐஆர்சிடிசி ஸ்நாக் கவுண்டர்ஸ் இதெல்லாம் அவைலபிளா இருக்கு. வே டு ஸ்லீப்பர் கிளாஸ் வெயிட்டிங் ஹால் நீங்க போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ லேடிஸ்க்கு தனியா, ஜென்ஸுக்கு தனியா வச்சிருக்காங்க. வாங்க போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஸ்லீப்பர் கிளாஸ் வெயிட்டிங் ஹாலுங்க. லேடிஸ்க்கு தனியா, ஜென்ஸுக்கு தனியா கொடுத்துருக்காங்க. ஓகே, லேடிஸ் வெயிட்டிங் ஹாலில் நம்ம போய் எடுக்கிறது நல்லா இருக்காது, அதனால ஜென்ஸ் வெயிட்டிங் ஹால்லேயே காமிக்கிறேன். இங்கே பாருங்க, ஃபுல்லாக உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட்ஸோட அவைலபிளாக இருக்கு. இங்கேயும் வந்து எல்இடி ஸ்க்ரீன்லேயே வந்து அரைவல்ஸ் டிபார்ச்சர்ஸ் எல்லாம் போடுறாங்க. சார்ஜிங் பாயிண்ட்ஸ் அவைலபிளாக இருக்கு. மக்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. நாமளும் ஆக்சுவலாக இங்கே தாங்க ரெஸ்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட 6 hours நமக்கு கனெக்டிங் ட்ரெயின்கான வெயிட்டிங் பீரியடு. அதனால நம்ம டார்மெட்ரிலாம் எதுவும் புக் பண்ணல, ஃப்ரீயாக நமக்கு ஸ்லீப்பர் கிளாஸ் வெயிட்டிங் ரூம் கொடுத்துருக்காங்க, வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸோட. வேற என்ன வேணும்? இங்கேயே குளிச்சு காயவும் போட்டுக்கிறாங்க துணியை. ஸோ ஃப்ரீ ஆஃப் சார்ஜ்லேயே நம்ம வேலையை முடிச்சுக்கலாம், தங்குற வேலையை. ட்ரெயினில் வந்தால் இதுதான் ஒரு அட்வான்டேஜ்.
நம்ம கன்ஃபார்ம்டு டிக்கெட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களா, பிரச்சனை இல்லாமல் இந்த வெயிட்டிங் ஹால் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன கொஞ்சம் சவுண்டாக இருக்கும், ப்ரைவசி இல்லாத மாதிரி இருக்கும். பட் தென் பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணோன்னா இந்த மாதிரி ஃப்ரீயாக கிடைக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். என்ன சொல்கிறீங்க? வாஷ்ரூம் கொஞ்சம் ஓரளவுக்கு தாங்க இருக்கும், ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வேணும், ப்ரைவசி எல்லாம் வேணும்னா உள்ளுக்குள்ள டார்மெட்ரியோ இல்லை ஸ்லீப்பிங் பாடோ புக் பண்ணிக்கலாம். ஓகேவா? 200 rupees தான். ஃப்ரெண்ட்ஸ், நாம வெயிட்டிங் ரூம் ஃபெசிலிட்டிஸும் பார்த்தாச்சு. இன்கேஸ் நீங்கள் வந்து விசாகப்பட்டினம்லாம் சுற்றி பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், விசாகப்பட்டினம் பீச்சஸ் எல்லாம் இப்படி தாங்க இருக்கும். என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. விசாகப்பட்டினத்தில் என்ன அட்வான்டேஜ்னா, கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வந்து அப்படியே வங்காள விரிகுடால ஒட்டி உறவாடிட்டு இருக்கோங்க. நம்ம அரபிக்கடல் ஓரத்துல பாக்குற மேற்கு தொடர்ச்சி மலைகள் எப்படி ஒட்டி உறவாடிட்டு இருக்கோம், கோகர்ணா கேரளால எல்லாம், கோவளம் பீச்ல எல்லாம், அதே மாதிரி கிழக்கு கடற்கரையில விசாகப்பட்டினத்துல தாங்க இந்த மாதிரி அமைப்பை நீங்க பார்க்க முடியும். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ வைசாக் வந்தா சுத்தி பார்க்கறதுக்கு நிறைய ஏரியாஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நாம கேட் நம்பர் 2 போயிட்டு இருக்கோம் மக்களே, வெயிட்டிங் ஹால் பார்த்துட்டு. ஸோ பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 கீழே இருக்கா, மேலே மற்ற பிளாட்ஃபார்ம் எல்லாம் போகிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரேம்ப் எடுத்துட்டு மேலே போயிடணும். அல்லது ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல இருந்து எஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டி இருக்கு, அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம கிளாக் ரூம் இருக்கிற ஏரியாங்க. 24 hours ஓப்பனாக இருக்கு. ப்ரைசிங் சார்ஜஸும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு 35, செகண்ட் டேல இருந்து 47 rupees. ஓகே, இப்போ பிளாட்ஃபார்ம் போயிட்டு வேற என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். 8 பிளாட்ஃபார்ம் இருக்குங்க. 8 பிளாட்ஃபார்முக்கும் மேல ரேம்ப் வாக் வச்சிருக்காங்க. ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வேல இருக்கிற ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் நம்ம விசாகப்பட்டினம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேட் நம்பர் 2ல இருக்கிற என்ட்ரன்ஸ் வழியா உள்ள வந்தாச்சுங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 இங்க பாருங்களா, ரயில்வே ஸ்டேஷன் கிளீனிங் எல்லாம் மாடர்னா பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, மெஷின்ஸ் வச்சு. கியூட்டா இருக்குல்ல? இது மல்டி பர்பஸ் ஸ்நாக்ஸ் ஸ்டால். ஸோ இங்கே தான் வந்து உங்களுக்கு அப்பர் கிளாஸ் வெயிட்டிங் ஏரியா இருக்குங்க. நம்ம செகண்ட் கிளாஸ் ஸ்லீப்பர் கிளாஸ் வெயிட்டிங் பார்த்துட்டோம், ஜென்ரல் வெயிட்டிங் பார்த்துட்டோம். இது வந்து அப்பர் கிளாஸ் வெயிட்டிங் ரூம், அதாவது ஏசியில் ட்ராவல் பண்ணுவாங்கல்ல அவங்களுக்கான ஏர் கண்டிஷன்டு வெயிட்டிங் ஹால். பரவாயில்லைங்க, நிறைய ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஏர் கண்டிஷன்டு கிளாஸ் வெயிட்டிங் ஹால்ஸ். உள்ள எல்லா பக்கமும் ஒரு அம்மாவை போட்டிருக்காங்க செக் பண்றதுக்கு. ரொம்ப நேரம் நின்று வீடியோ எடுத்தோன்னா ஏதாவது சொல்லுவாங்க, அதனாலதான் குயிக்கா காமிச்சிட்டு வந்துட்டேன். ஸோ இது வந்து மோர் ஸ்நாக் ஷாப்ஸ். இது வந்து ரொபோட்டிக் ஸ்பா அண்ட் யூனிசெக்ஸ் சலூன். டிராவலர்ஸ்க்கு ரிலாக்ஸ் பண்றதுக்கான மசாஜ் ஃபெசிலிட்டிஸ். ஃபுட் மசாஜ் 50, ரிலாக்ஸிங் மசாஜ் 100, ஃபுல் பாடி மசாஜ் 200. ஸோ டிராவல் டயர்ட்லாம் வரீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணோன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. என்ன சொல்றீங்க? இப்போ நாம இருக்கிறது கேட் நம்பர் 3ல இருந்து உள்ள வர்ற வழிங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1க்கு கேட் நம்பர் 3க்கு பக்கத்துல தான் வந்து உங்களுக்கு கேப்சூல் ஹோட்டல் இருக்கு. அட்வர்டைஸ்மெண்ட் எல்லா பக்கமும் போட்டிருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஏசி ரிலாக்ஸிங் லாஞ்சும் கேட் நம்பர் 3ல இருந்து பிளாட்ஃபார்முக்குள்ள வர்ற வழியில தான் இருக்கு. எப்படி இருக்கு பாருங்களா, வாவ், நீட்டா பண்ணிருக்காங்க மக்களே. வாஷ்ரூம், வாட்சிங் டிவி எல்லாமே அவைலபிளா இருக்கு. செம்ம கூலுங்க. தரீஃப் ₹35 ஒன்லி. இங்க பாருங்க, ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே வால்டர் விசாகப்பட்டினம் ஏசி ரிலாக்ஸிங் லான்ச் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி ₹35 per hour. வேற என்னங்க வேணும்? இங்க பாருங்க, கூலா இருக்கா? சோ நீங்க இது கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அழகா நீங்க வெயிட்டிங் ரூம்ல ஸ்டே பண்ணிட்டு குளிக்கிறதுக்கு மட்டும் ₹35 கொடுத்து நீங்க இந்த லாட்ஜ் புக் பண்ணிட்டீங்களா, அழகா நீங்க குளிச்சு ரெடி ஆயிக்கலாம். சூப்பரா நம்ம விசாகப்பட்டினம் லான்ச் ஃபெசிலிட்டி. அண்ட் அப்படியே நீங்க பிளாட்ஃபார்ம்குள்ள வந்தீங்கன்னா அடுத்தடுத்து இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும்.
இங்க பாருங்க. ஸோ பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 கேட் 3யோட உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ், பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிடும். ஸோ பிளாட்ஃபார்ம் நம்பர் 1லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அவைலபிளா இருக்குங்க. வெயிட்டிங் ரூம்ஸ், ரிட்டையரிங் ரூம்ஸ், டார்மெட்ரி, எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ். இங்க பாருங்க, பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 மட்டுமே ஏதோ திருமண மண்டபம் மாதிரி இருக்குங்க. பெரிய வெயிட்டிங் ஏரியா, அழகா சூப்பரா இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ணி பியூட்டிஃபுல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. வேற லெவல்ல இருக்கா. ஒரு ட்ரெயின் ஆல்ரெடி வெயிட்டிங்ல இருக்கு. ஓ, 2 பக்கமே வெயிட்டிங் லான்ச் இருக்குங்க. இல்ல நான் தான் தப்பா பார்த்தேனா? இல்ல, ஒரு வெயிட்டிங் லான்ச் தான். ஓ, இந்த பக்கம் இருக்குது நம்ம பாக்குற கேப்சூல் இருக்கு பாருங்க. கேப்சூல் சைட்ல இருந்து என்டர் ஆகும்போது நம்ம பாக்குற வியூ. என்னடா 2 வெயிட்டிங் லான்ச் இருக்கேன்னு பார்த்தேன் நானு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேட் நம்பர் 3 ஏசி வெயிட்டிங் லான்ச்ல இருந்து போற வழியில இங்க பாருங்களா, நம்ம ஐஆர்சிடி கேட்டரர்ஸ் ஃபுட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. லஞ்ச் பாக்ஸ், ஃப்ரைட் ரைஸ், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸஸ் எல்லாம் பாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஹாட் அண்ட் பைப்பிங் ஃபுட்டும் அவைலபிளா இருக்கும். 50 இருந்து 100 ருபீஸ் ரேஞ்சில். பிரியாணினா 120 ருபீஸ். வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே அவைலபிளா இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்தடுத்து பிளாட்ஃபார்ம் போறதுக்கு கேட் நம்பர் 2க்கு பக்கத்துல, நம்ம கிளாக் ரூம் பக்கத்துல ஒரு ஸ்டேர் கேஸ் இருக்கு. அதுக்கு பின்னாடி வந்து எஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டி இருக்கு. அங்க போயிட்டு நாம மற்ற பிளாட்ஃபார்ம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கேட் நம்பர் 2ல இருந்து டுவர்ட்ஸ் அடுத்தடுத்து பிளாட்ஃபார்ம் போயிட்டு இருக்கோங்க. இங்கே பினாக்கிள் ஹெல்த் சிஸ்டம்ஸ்ன்ட்டு எமர்ஜென்சி மெடிக்கல் கேர் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்கு. இன்னொன்று என்னன்னா, விசாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் மேலே ரூஃப் டாப் சோலார் பிளான்ட் இருக்குங்க. 350 கிலோவாட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறாங்க விசாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷனில். கிரீன் எனர்ஜி வேற லெவல் பண்ணுறாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கேட் நம்பர் 2க்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டேர் கேஸ் வழியா நம்ம அடுத்தடுத்த பிளாட்ஃபார்முக்கு போயிட்டு இருக்கோம். அங்கங்க எல்லா பக்கமே இந்த மாதிரி டைரக்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க, எந்தெந்த ஃபெசிலிட்டிஸ் எங்க இருக்குன்னு. ஸோ அதை பார்த்துக்குங்க. ஸோ எஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டி இங்க இருக்கு, ஓகேவா. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல உங்களுக்கு எஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டி இருக்கும். மேலே போகிறதுக்கு, கீழே வர்றதுக்கு எல்லாத்துக்குமே, ஓகேவா. ஸோ இது நம்ம லாங் எலிவேட்டட் ரேம்ப் வாக் to access other platforms. இங்க பாருங்க, ஃபுல்லா மலைகளா இருக்கு பாருங்களா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் சுத்தியுமே. மேல சோலார் பேனல்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க. ஓ, சூப்பருங்க. ஸோ பேக் சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞானபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. விசாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் இருக்கிற என்ட்ரிக்கு பேர் பாருங்க, வே டு ஆர்டிசி காம்ப்ளெக்ஸ். ஆர்டிசி காம்ப்ளெக்ஸ்னா பஸ் ஸ்டாண்டு, ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் காம்ப்ளெக்ஸ். இது வந்து வே டு ஞானபுரம். பேக் சைடு வந்து ஞானபுரம். ஃப்ரண்ட் சைடு போனீங்கன்னா பஸ் பே காமிச்சால அங்கிருந்து நீங்க பஸ் ஸ்டாண்டு போய்க்கலாம், பஸ் லோக்கல் பஸ் பிடிச்சு. ஸோ திஸ் இஸ் அவர் லாங் எலிவேட்டட் ரேம்ப் வாக் ஆஃப் விசாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன். ஒரு வந்தே பாரத் ட்ரெயின் நின்றுட்டு இருக்குங்க கீழே. எங்க போற ட்ரெயின் தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், நாம 8th பிளாட்ஃபார்ம் பக்கத்துல வந்தாச்சுங்க. 8th பிளாட்ஃபார்ம் கீழே போற வழி. ஸோ இங்கேயும் வந்து எல்லாத்துக்கும் போட்டிருப்பாங்க, டைரக்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க. ஓ, இங்கேயும் வந்து உங்களுக்கு கிளாக் ரூமு, ரெஃப்ரெஷிங் லான்ச் எல்லாம் இருக்குங்க. ஃபுட் கோர்ட்டு எல்லாமே அவைலபிளா இருக்கு ஞானபுரம் என்ட்ரன்ஸ்லயும். பரவாயில்லையே, நான் ஃப்ரண்ட்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கும்னு நினைச்சேன். பேக் சைட்லயும் அவைலபிளா இருக்கும் போலயே. வெரி நைஸ். கீழே போயிட்டு இங்க என்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு பாத்துடலாம், ஓகேவா. ஸோ நீங்க எந்த சைடு என்ட்ரன்ஸ்ல இருந்து வந்தாலும் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஐடியா கிடைக்கும். இதுதான் ஞானபுரம் என்ட்ரன்ஸ். வந்தே பாரத் நின்றுட்டு இருக்கு பாருங்க. ராமகிருஷ்ணா மடம் புக் ஸ்டால். அதுக்கப்புறம் ட்ரெயின்ல யூஸ் பண்ற அந்த குட்டி குட்டி மெத்தைகள். இது பாருங்க, இதுதான் பேட்டரி காருங்க. 50 ருபீஸா. கியூட். இதுவே யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே நீங்க.
இது பிளாட்ஃபார்ம்ங்க, பிளாட்ஃபார்ம்குள்ள இருக்கிற ஃபெசிலிட்டிஸ். இங்கேயும் பாருங்களா, மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. வெரி நைஸ். டைம் 12 ஆகுதுங்க. ஸோ இங்கேயும் வந்து ரெஃப்ரெஷிங் லாஞ்சு எல்லாமே பேக் சைட்லயும் அவைலபிளா இருக்கு, ஞானபுரம் என்ட்ரன்ஸ்லயும். வரே வா வரே வா, சூப்பர்ப்பா. ஓ, இந்த சைடு இருக்குங்க ரெஃப்ரெஷிங் லாஞ்சு. இங்க பாருங்க, வெரி வெரி சூப்பர் ரயில்வே ஸ்டேஷன் மேன். 2 சைடுமே உங்களுக்கு ரெஃப்ரெஷிங் லாஞ்ச் எல்லாம் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் நான் இப்பதான் பாக்குறேன். டாய்லெட் அண்ட் ஷவர் ஃபெசிலிட்டி, பாத் டவல்ஸ் எல்லாமே இங்க அவைலபிளா இருக்கும். இதுதான் பே அண்ட் யூஸ் ரெஃப்ரெஷிங் லாஞ்ச், டாய்லெட் அண்ட் ஷவர் ஃபெசிலிட்டி. ஸோ அதுக்கப்புறம் மோர் ஐஆர்சிடிசி கேட்டரிங் ஷாப்ஸ், ஸ்நாக் ஷாப்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், விசாகப்பட்டினத்தில் இருக்கிற ஃபெசிலிட்டி மாதிரி எல்லா ரயில்வே ஸ்டேஷனும் பண்ணணுங்க. நமக்கு அப்படியே லைட்டா அரக்கு வேலையில சில்ட்ரஸ்ல எல்லாம் போயிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி டீஹைட்ரேட் ஆன மாதிரி இருந்துச்சா, இங்க ஓஆர்எஸ் எல்லாம் அவைலபிளா இருக்குங்க. ஓஆர்எஸ், சானிடைசர், லேடிஸ்க்கு தேவையான சானிடைசிங் பேக்கேஜ் எல்லாமே, பேசிக் மெடிசின்ஸ், பாத்திங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இங்க அவைலபிளா இருக்குங்க. சோப்பு, சீப்பு, கண்ணாடி எல்லாமே. நாம ஒரு ஓஆர்எஸ் வாங்கியிருக்கோம், கொஞ்சம் டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு டிராவல் பண்ணா ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். வெரி நைஸ். நமக்கு தேவையான எசென்சியல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே அவைலபிளா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குங்க. கிரேட்லி இம்ப்ரெஸ்ட். அங்கங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க, அதுதான் அட்வான்டேஜ். எங்கேயும் நம்ம தேடவே தேவையில்லை. பே அண்ட் யூஸ் பாத்திங் ஃபெசிலிட்டிஸ்க்கான டைரக்ஷன்ஸும் போட்டிருக்காங்க பாருங்க, அதை நம்ம பார்த்தாச்சு ஏற்கனவே. ஸோ இதுதான் வந்து ஞானபுரம் என்ட்ரன்ஸ், கேட் நம்பர் 4. சரியான குளிருங்க, டே டைம், மணி 12 ஆகுது. இப்போவும் மக்கள் எல்லாருமே வந்து இந்த ஸ்வெட்டர்ஸ் எல்லாம் போட்டு தான் நடந்துட்டு இருக்காங்க. ஸோ ஞானபுரம் என்ட்ரன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனரல் டிக்கெட் புக்கிங் கவுண்டர் எல்லாம் இருக்கு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 8ல இருந்து நம்ம என்ட்ரி ஆனா அது வந்து பேக் சைடு என்ட்ரி, ஞானபுரம் என்ட்ரன்ஸ். ஸோ இந்த பக்கமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங் எல்லாம் அவைலபிளா இருக்கு. இங்க பாருங்க, ஒரு பக்கம் பைக் பார்க்கிங், இன்னொரு பக்கம் கார் பார்க்கிங். எல்லாரும் தும்மிட்டு தாங்க இருக்காங்க விசாகப்பட்டினம் அரக்கு வேலையில. அவ்வளவு கிளைமேட் வந்து அந்நியாயத்துக்கு குறைஞ்சிருச்சு. பயங்கர சில்னஸ். நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும், ஒரு மாதிரி பனிமூட்டமாவே இருக்கு பாருங்க. பின்னாடி வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இருக்குங்க. பனி இருக்கிறதுனால விசிபிலிட்டியே இல்ல. நம்ம விசாகப்பட்டினம் வந்த நாள்ல இருந்தே இப்படிதாங்க இருக்கு. ஸோ இந்த சைடு இருந்து வந்து உங்களுக்கு ஹார்பர் ரொம்ப பக்கம். இங்கேயும் வெளியே உங்களுக்கு பேடு பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்கு. இதுதான் விசாகப்பட்டினம் ஞானபுரம் என்ட்ரன்ஸ், கேட் நம்பர் 4. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 8க்கு பக்கத்தில் இருக்கிற நம்ம பேக் சைடில் இருக்கிற விசாகப்பட்டினம் என்ட்ரன்ஸையும் பார்த்தாச்சு. ஸோ இங்கே தான் இந்த ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. பேடு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ், ஷவர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம ஓஆர்எஸ் எல்லாம் கூட இந்த பக்கம் தான் கிடைக்குது உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் வேணும்னா நீங்கள் உள்ளே வாங்கிக்கலாம். இங்கேயும் பேட்டரி கார் அசிஸ்டன்ஸ், வீல் சேர் அசிஸ்டன்ஸ், பேசஞ்சர் அசிஸ்டன்ஸ்க்கெல்லாம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாவது வேணும்னா கால் பண்ணிக்கலாம். இங்கேயும் ஏடிவிஎம் மெஷின்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இது பிளாட்ஃபார்ம் நம்பர் 8. இது எங்கே போகிற வந்தே பாரத்னு தெரியலைங்க. நிறைய பேட்டரி கார்ஸ் போயிட்டு இருக்கு பாருங்க. தரிஃப் 50 rupees. பரவாயில்ல, இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருந்துச்சுன்னா பேசஞ்சர்ஸ்க்கு பிரச்சனையே இல்லைங்க. ஒவ்வொரு ஏரியாக்குள்ளே போகிறதுக்கு வயசானவங்க, பேக்ஸ் எல்லாம் நிறைய கொண்டு வந்தவங்க வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும். இந்த பக்கமாக வந்து ஒரு ஏசி ரிலாக்ஸிங் லாஞ்ச் அவைலபிளாக இருக்குங்க. பட் ஆப்ரேட்டிங் கண்டிஷன்ஸில் இல்லை, க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ நீங்கள் கேட் நம்பர் 1 பக்கத்தில் இருக்கிற ஏசி லாஞ்சை இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பிளாட்ஃபார்ம் நம்பர் 8ம் நல்லா பெருசாக இருக்குங்க. நல்ல விஷாலமான ஏரியா, வெயிட்டிங் ஏரியாஸ், பேசஞ்சர் வெயிட்டிங் ஏரியாஸ், கடைங்க, 1 ஸ்டேஷன் 1 ப்ராடக்ட் கடைங்க, இதெல்லாம் நிறைய அவைலபிளாக இருக்குது. வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் பரவாயில்ல, காம்ப்ரிஹென்சிவாக பண்ணியிருக்காங்க. நல்ல ரஷ்ஷும் இருக்குங்க. எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையுமே நல்ல ரஷ்ஷு. பட் நல்லா பெரிய விசாலமான பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப கஜகஜான்னு இருக்கிற மாதிரி இல்லை.
எல்லாம் ஒரு மாதிரி ஆர்டர்லியா நல்லா இருக்கு. ஸ்மூத் டிராவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் உங்களுக்கு. இது எங்க போற வந்தே பாரத்னு தெரியலீங்க. ட்ரெயின் நம்பரும் இன்னும் போடல. அநேகமா ஒரிசா போற ட்ரெயினா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 பார்த்தாச்சுங்க. நம்ம விசாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷனோட பேக் சைடு என்ட்ரன்ஸும் பார்த்தாச்சு. இதெல்லாம் ரயில்வே கேட்டரிங் சர்வீசஸ், ஆன் போர்டு க்ரூ, லக்கேஜஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க, குட்டியா பேட்டரி ஆப்ரேட்டட் கார் வச்சு. சரி, இப்போ நம்ம மறுபடியும் ஃப்ரண்ட் போலாமா? சூப்பரா எஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்க. எல்லா பிளாட்ஃபார்ம்லயுமே இருக்குங்க எஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டி. எஸ்கலேட்டர், லிஃப்ட், ஸ்டேர் கேஸ் மூணுமே அவைலபிளா இருக்கு. ஹாய். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 8ல இருந்து மறுபடியும் மேல வந்தாச்சுங்க. நம்ம பிளாக் பாருங்க, சூப்பரா பட்டுளி வீசி பறந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே எதிர்பார்க்கலீங்க. இது ஃபுல்லாவே வந்து எலக்ட்ரிக் ஜெனரேட் பண்றது, எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்றது வந்து சோலார் பேனல் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்கன்னு. வேற லெவல் பண்றாங்க விசாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன்ல. ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வேஸ் சான்ஸே இல்லாமன்னு தான் இருக்கு. ஸோ நம்ம பேக் டு பவிலியன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 வந்தாச்சு. போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே நம்ம நெக்ஸ்ட் ட்ரெயின் கிளம்ப வேண்டியதுதான், வைசாக் டு பெங்களூர். ஸோ அடுத்த வீடியோ சூப்பரா இருக்கும், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம விசாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷனோட கேட் நம்பர் 2ல இருக்கோங்க. 2க்கு ஆப்போசிட்ல நம்ம கார் பார்க்கிங் இருக்கு. ஸோ அதுக்கான சார்ஜஸ் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன், ஓகேவா? ஃபார் அப் டு 2 hours 25 rupees, ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 30. 2 to 6 hours 60, 6 to 12 hours 150, 12 to 24 hours 300, பியாண்ட் 24 hours டெய்லி பேசிஸ்ல 300, மந்த்லி சார்ஜஸ்னா 1500. அப்பா, ஒரு மந்த் ஃபுல்லா கூட நீங்க பார்க் பண்ணிக்கலாம் போலங்க. பட் ஆனா 1500 அஃபோர்டபுள் தான். கார் வச்சிருக்கிறவங்களுக்கு பார்க்கிங் சார்ஜஸ் பே பண்ண முடியாதா? அந்த பேசிஸ்ல தான் நம்ம பார்க்கணும். நாம லஞ்ச் சாப்பிட போறோம் ரயில்வே கோச் ரெஸ்டாரண்ட்ல. வாங்க போய் ஃபுட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேட் நம்பர் 1ல இருக்கோங்க. லஞ்ச் சாப்பிட வந்திருக்கோம். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல நம்ம ரயில்வே கோச் ரெஸ்டாரண்ட்ல தான் சாப்பிட போறோம். இதை பார்த்தோன்னே வந்து ஆர்வம் வந்துருச்சு. ஓகே, எப்படிதான் இருக்கு டைனிங் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரண்ட்ல டீ ஷாப் அண்ட் சமோசா ஷாப் சுட சுட போட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகே, டிஃபன் சாப்பிட்டு இருக்காங்க. நமக்கு ஒரு லஞ்ச் சாப்பிட்டா நல்லா இருக்குமே. ஓ, இதுக்குள்ள போய் டைனிங் பண்ணலாமோ? உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அழகா ஒரு ரயில்வே போகிக்குள்ள போற மாதிரியே இருக்குங்க. ஓ, இங்க ஆர்டர் பண்ணிக்கிறவா? வாவ், சூப்பரா இருக்குங்க பாக்குறதுக்கு. வேற லெவல்ல இருக்கு. வெரி நைஸ், செம்ம கூலா இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இந்த போகியில கொடுக்குறாங்க. வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இந்த கண்டெய்னர் அபார்ட்மெண்ட் மாதிரி பண்ணியிருக்காங்கல்ல, அந்த கேபின்ல நாம ஒரு வெஜ் மீல்ஸ் சாப்பிட போறோம். நல்லா இருக்குங்க செட்டப்பு. மக்களே, நமக்கு லஞ்ச் சர்வ் பண்ணிட்டாங்க ட்ரெயின் கோச் ரெஸ்டாரண்ட்ல. நல்லா இருக்கு, சூப்பரா என்விரான்மெண்ட் அழகா பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் விசாகப்பட்டினம் வந்தால் தாராளமாக இங்கே ட்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லஞ்சும் சாப்பிட்டு வந்தாச்சுங்க ரயில் கோச் ரெஸ்டாரண்ட்டில். ஸோ நம்ம பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். ஆட்டோஸ், பஸ்ஸஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கேட் 1க்கு வெளியவே அவைலபிளாக இருக்கும். இங்கே ஆக்சுவலாக பஸ் ஸ்டாண்டில் எந்தெந்த பஸ்ஸஸ் எல்லாம் போகும் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பாருங்க. அன்பார்ச்சுனேட்லி எல்லாமே தெலுங்குல தான் இருக்கு. பட் பஸ் நம்பர்ஸ் வந்து எந்தெந்த பஸ்ஸஸ் இந்த ரூட்ல போகும் அப்படிங்கிறது இருக்கு, ஓகேவா? மோஸ்ட்லி ஹைதராபாத் சிட்டிக்குள்ள இருக்கிற எல்லா பிளேசஸ்க்குமே உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்குங்க. பஸ் நம்பர்ஸ் என்னென்ன டைமுக்கு வரும் அப்படிங்கிறதும் இருக்கு. இங்கிருந்து உங்களுக்கு ஆர்கே பீச்சுக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்டிசி காம்ப்ளெக்ஸ்க்கு, பீம்லி பீச்சுக்கு, இதுக்கெல்லாம் கூட ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பஸ்ஸஸ் இருக்கு. ஸோ மக்களே, நம்ம விசாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷனோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து கவர் பண்ணியாச்சுங்க. நம்ம என்ட்ரன்ஸ், வேரியஸ் என்ட்ரன்சஸ், அங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, டவுனுக்குள்ள போறதுக்கு எப்படி கனெக்டிவிட்டி இருக்கு. ஆஹா, தொண்டையை கிச் கிச் மூட்டுது, சரியான பனி இங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸையும் கவர் பண்ணிட்டோம். க்ளோக் ரூம், ரிட்டையரிங் ரூம்,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டார்மிட்டரி ஃபெசிலிட்டிஸ், பேட் லாஞ்ச், ஏசி லாஞ்சு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டோம். உங்களுக்கு பகி சர்வீஸ், பேட்டரி கார் எங்கே கிடைக்கும், எவ்வளோ சார்ஜஸ்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் அப் பண்ணுறதுக்கு எங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது, பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், ஃப்ரண்ட்டில் என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷனோட பேக் சைடு என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ், பார்க்கிங்கான சார்ஜஸ்ஸு எல்லாமே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டேன் விசாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ விசாகப்பட்டினம் வழியாக ட்ராவல் பண்ணுற மக்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் விசாகப்பட்டினம்லேருந்து பெங்களூர் வரைக்கும் போகிற ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் டேக் கேர் அண்ட் cheers ஃப்ரம் விசாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் மக்களே, ஆந்திர பிரதேஷ். ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வேவோட செம்ம பியூட்டிஃபுல்லான ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக கவர் பண்ணியிருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறையா ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? see you மக்களே. cheers. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart Myntraல இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்காங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.